மறக்காம லைக்கோ கை. நான் வந்த வேலை இன்னும் முடியவே இல்லையே. இங்க பாரு கிங்ஸ்லி, இங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வர்றதுக்குள்ள அங்க பாதி காலி ஆயிரும். என்னதான் உன் இடத்துல இருந்து நான் வேலை பார்த்தாலும் உனக்கு ஈடாக முடியாது. உன் பேருக்குனே ஒரு பயம் உண்டு. நீ நின்னாலே ஒரு பயம் வரும். உன் கண்ண செலுக்க அவன் பயந்து போயிருந்தான். எந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவேன்னு அங்க யாருக்குமே தெரியாது. அதனால எப்பவும் பயத்தோட இருப்பானுங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. உன் இடத்துல இருந்து நான் என்னதான் பண்ணாலும் நீ ஆக முடியாது. சொன்னா கேளு, சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு வா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். அடி மிதி உதன்னு வாங்கி ஒர்க்ஷாப்ல வேலை பார்த்து அப்படி இப்படின்னு நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ பட்ட பாடு என்னன்னு எனக்கு தெரியும். 2 இடத்துல ஒரே நேரத்துல வாழ்ந்த எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இப்பதான் ஆட்டோ சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல நாங்க வந்தேனா அப்போ வேற ஏதாவது ஐடியா பண்ணு. ஓ கோட்டைக்குள்ள நீ இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணு. அலெக்ஸ், அண்ணா கொஞ்ச நாளைக்கு என் கோட்டையில போயிரு. கிங்ஸ்லேன், கொஞ்ச நாளைக்கு என் கோட்டையில எனக்கு போதும் அவன் இருப்பான். அண்ணா உங்க பேச்சு கூட எனக்கு வராது, நீங்க பேச மாட்டீங்க. ஆனா உங்க பார்வையில அவன் பயந்து சாவான். நிச்சயமா உங்க இடத்துல என்னால இருக்க முடியாதுன்னு. நீ எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்க. ஆனா என்னால இப்ப இங்க இருந்து வர முடியாது. இது வரைக்கும் எதிரியை கண்டுபிடிக்கிறது தான் என் ஓட்டம் இருந்தது. ஆனா இப்ப எனக்கான வாழ்க்கையை நான் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துட்டு, யார் கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஓட்டத்தெல்லாம் ஓடணும். இப்ப அந்த வாழ்க்கையை என் பக்கத்துல இருக்கு. நான் இதை இழந்துட்டு ஓடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. திரும்ப நான் அந்த வாழ்க்கைக்குள்ள போனா நான் எந்த வாழ்க்கையை தேடணும்னோ அந்த வாழ்க்கை வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் என் காதல் மனைவியோட நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படி வாழ போறேன். டேவிட், எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. இவ்வளவு நாளும் ஓடிட்டேன். ஆனா இப்ப எனக்கு வாழணும்னு ஆசை வந்திருக்கு. சின்ன வாழ்க்கை, ஒரு சின்ன வீடு, என்னை சுத்தி என் பிள்ளைங்க, என் மனைவி. இந்த வாழ்க்கை எனக்கு போகணும்னு தோணுது. நான் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள வந்தா நான் இந்த வாழ்க்கை இழக்க வேண்டியதா? கிங்ஸ், நீ நினைக்க மாதிரி வெளியில வர முடியாது. அப்படி நீ வெளியில வர நினைச்சா உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க. ஏன்னா அவன் ஓனாய் மாதிரி உன்னை கொல்லது கலைதானுங்க. இந்த நேரத்தை நீ அமைதியில ஒதுங்கி போறது நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். டேவிட், திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள வந்தா நான் இந்த வாழ்க்கை வாழ முடியாது. டேவிட், நான் இந்த வாழ்க்கைக்காக நீ இவ்வளவு ஓடுன. கிங்ஸ், நீ அந்த பொண்ணு மேல உள்ள காதல நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க. ஆனா நீ அப்படி போனா நீங்க 2 பேருமே வாழ முடியாது. உனக்கு தெரியாது. உனக்கு மூத்தவனா நீ கூட போனா நினைக்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப நீ அந்த பொண்ணு கூட நினைச்சாலும் நீ வாழ முடியாது. முடிக்க வேண்டியதை முடி. அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வாழணும்னு ஆசை வந்துட்டு என் மனைவி என் பிள்ளையோட வாழணும்னு ஆசை இருக்கு. ஐயோ, அதுக்கு நீ தேர்ந்தெடுத்த பாதை சரியில்லை. நீ வேற வழியா வந்திருக்கணும். இப்ப நீ குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டனா எப்படி முடியும்? நீ எப்படி வாழ முடியும்னு நினைக்கிற? நான் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் நான் வாழ்ந்துக்கிறத எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்தா போதும். கிங்ஸ், நீ எங்க போனாலும் நீ யாருங்கிறது தெரிஞ்சிரும். நீ இந்த கோட்டைக்குள்ள மட்டும் அஸ்திபாரத்தை போடல, உலகம் முழுக்க நீ அஸ்திபாரத்தை போட்டிருக்க. கிட்டத்தட்ட 25 நாட்டுக்கும் மேல உன்னோட ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. நீ எந்த நாட்டுல போய் தப்பிச்சு வாழுவ? அப்போ நான் வாழ முடியாதா? கொஞ்சம் நாள் ஆகும். இல்ல டேவிட், என்னால அவ இல்லாம இருக்க முடியல. இங்க பாரு, உன்னால அந்த புள்ள உசுறு போயிடும். வேண்டாம், சொன்னா கேளு. எனக்கு அந்த புள்ள கூட வாழணும் போல இருக்கு. அவ கூட இப்பவுமே எனக்கு வாழணும் போல இருக்கு. புள்ள குட்டியோட வாழணும் போல இருக்கு. எனக்கு அந்த பொண்ணு கூட வாழணும் போல இருக்கு. அவ கூட அழகான சின்னதா ஒரு வாழ்க்கை போதும். நான் அப்படி வாழ்ந்துட்டு போறேன்னு எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த ரவுடித்தனம், ஆஸ்தி, பங்களா எதுவுமே வேண்டாம். பேர் போல எதுவுமே வேண்டாம். இந்த ரவுடித்தனம் எனக்கு வேண்டாம். எனக்கு அவ மட்டும் போதும். என் உசுர் மட்டும் எனக்கு போதும். ஐயோ கிங்ஸ்லே, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவ்வளவு நாள மெச்சூர்டா இருந்த நீ இப்ப என்ன சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்க? டேவிட், என் வழி உனக்கு புரியுதா புரியலையா? அனாதன்னு எத்தனை இடத்துல எட்டி உதைக்கப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. எத்தனை நாள் அடுத்தவங்க அம்மாவை பார்த்து ஏங்கிருப்ப, எத்தனை நாள் அடுத்த அக்காவை பார்த்து ஏங்கிருப்ப, எத்தனை நாள் ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதையோ சாப்பாடு விட்டுறதையோ பார்த்து ஏங்கிருப்ப. எத்தனை நாள் இந்த ஊர் உலகம் என்ன அனாதன்னு எட்டி உதைச்சது. அப்போல எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒருத்தி, எனக்குன்னு என் புள்ள எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அனாதைக்கு அப்படிலாம் ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தேவதை மாதிரி வந்திருக்கா, உசிரியே வச்சிருக்கா. இப்ப என்ன வாழக்கூடாதுன்னு சொன்னா
டேவிட், நான் அந்த தொழிலே இல்ல. அது யாருக்காவது வேணாலும் கொடுத்து என்னால திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. நீ சொர்க்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு வருவியா? நான் சொர்க்கத்தை பார்த்துட்டேன். அவகிட்ட பார்த்திருக்க. அவ அரவணைப்பு, அவ தாய்மை குணம், அவ குறும்புத்தனம், அவ காதல், காமம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க. இப்ப எனக்கு அது வேணும். நான் அதுக்கு அடிமையிட்டேன். எனக்கு வேணும். எனக்கு குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசையா இருக்கு. இவன் வலி எப்படி இருக்கும் என்னால உணர முடியுது. டேவிட், வேற எதுவும் வழி இல்லையா? என்னடா நீயுமா? தெய்வம் இப்ப வெளியில வந்து அவன் போட்டு தள்ளிடுவான். இவன் எப்படி வாழ முடியும்? இவன் என்ன கொஞ்சமா அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கான். பாதி நாட்டுக்கு மேல இவன் அஸ்திபாரம் தான் இருக்குது. கொடி கட்டி பறந்திருக்கான். திடீர்னு ஏதோ ஒரு மூலையில எப்படி வாழ முடியும்? எதிரிய முழுச ஓச்சிட்டு வேணா வெளியில வா. பாரு, உனக்கு உங்க மாமா இருக்காரு, உன் தம்பிமார் இருக்கானு, இதுக்கு மேல என்ன வேணும்? சப்போர்ட்டுக்கு உனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. நீ வந்துடலாம், சீக்கிரம் வெளியில வந்துடலாம். இல்ல, நான் வரல. நான் என் பொண்டாட்டியோட வாழ போறேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். எனக்கு அது பிடிக்கல. ஜெயிக்கிறதுக்காக வந்தேன். எனக்கு என் வாழ்க்கை கிடைச்சிட்டு நான் அந்த வாழ்க்கைக்குள்ள வர மாட்டேன். நான் என் பொண்டாட்டியோட வாழ போறேன். என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ போறேன். ஐயோ கிங்ஸ், நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? டேவிட், விட்டுரு டேவிட். நான் அதுக்குள்ள வர மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவ கூட வாழ்ற அந்த வாழ்க்கை வேணும். டேவிட், நான் இப்பதான் என் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருந்துருவேன். என்னை விட்டு என்னால அங்க வர முடியாது. இவன் உண்மையிலே நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிடுவானா? என் பொண்ணு கூட வாழணுக்காக அவன் ராஜபுரத்தே வேண்டாங்கிறான். இவன் விருப்பப்பட்டு ரவுடி ஆகல, சந்தர்ப்பத்தில ரவுடியா இருக்கான். ஆனா என் பொண்ணு இவனுக்கு கொடுத்தா வாழ முடியுமா? என்னது டேவிட், தலைக்கு மேல பொறுப்பு இருக்கு. இவன் இங்க இருந்துட்டு இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும், என் பொண்ணாட்டி கூட வாழ போறேன்னு பிடிவாதம் பிடிக்கும். இவன் அங்க வரலனா அவளத்தை தரமட்டமாக்கிடுவானுங்க. அவன் ஓனாய் மாதிரி நெருக்கிக்கிட்டு வரானுங்க. என்னால சமாளிக்க முடியல. இவன் வந்து நின்னாலே போதும், அவன் 10 அடி தள்ளி போதும். இவன் பார்வை ஒன்னே போதும், அவன் நடிக்க போயிருவான். இவன் இங்க வந்து இருந்துகிட்டு அங்க வர மாட்டேங்க. வேற ஏதாவது மாத்து வழி? அவன் தான் ரவுடி தொழிலுக்கு வரதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கானே. ரவுடி தொழிலை தாண்டி பிசினஸ், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஆட்டம் கண்டு போயிடும். ஒரே நல்ல அத்தனை மார்க்கெட்டுக்கு இறங்கி போயிடும். இதை அவன் உருவாக்குறதுக்கு என்ன பாடுபட்டான்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க சார், நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. அவன் வந்து கொஞ்ச நாள் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் இங்க இருக்க வேலையெல்லாம் பார்க்கலாம். முடியல, என்னால சத்தியமா சமாளிக்க முடியல. கிங்ஸி, எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அனாதன்னு கேட்டு 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 இந்த என் மறுத்து போச்சுடியா இடையும். இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்திருக்கு. வாழ முடியல, மனசுலாம் வலிக்குது. டேவிட், அதை வேற நாங்க யாரும் பார்க்க முடியாதா? இவங்கிட்ட இருக்க கெத்தும், இவங்கிட்ட இருக்க துணிச்சலும், இவங்கிட்ட இருக்க அந்த வீரமும் வேற யாருக்கும் வராது. இவன் பேரை கேட்டாலும் அவன் நடுங்கி போயிருவான். அதுதாங்க மெயின். வீரம் என்கிட்ட தாராளமா இருக்கு, அறிவு என்கிட்ட தாராளமா இருக்கு, துணிச்சல் என்கிட்ட தாராளமா இருக்கு. அவன் ஒருத்தங்கிட்ட இருக்க வேண்டியது எங்க 3 பேர்கிட்ட இருக்கு, இவ்வளவுதான். அவன் வாழட்டும், நாங்க அதை இருந்து பார்த்துக்கலாம். என்னால முடியும். எத்தனை பேர் வந்தாலும் என்னால எதிர்த்து நிக்க முடியும். ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கான அறிவும் படிப்பும் என்கிட்ட இருக்கு, துணிச்சல் என்கிட்ட தாராளமாவே இருக்கு. உசுரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன். எங்களால எது முடியுமா? அவர் வாழட்டும். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இங்கெல்லாம் வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இவன் பேருக்குன்னே ஒரு கெத்து இருக்கு, இவன் பேருக்குன்னே ஒரு பயம் இருக்குது. இவன் வாரான்னு இல்ல, இவன் வந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவன் பயந்து ஓடுவான். ஏன்னா இவன் அப்படித்தான் இவ்வளவு நாளா நடந்துகிட்டான். அவன் அலறி அடிச்சு ஓடுவான். இவன் பார்வையில சுட்டரிப்பான். அதனாலதான் இவனால அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. இப்ப இவன் இல்ல, இப்ப இவன் இங்க வந்து இருக்கான்னு தெரிஞ்சா இவன் கூட வாழ நினைக்கிற பிள்ளையவே போட்டு தருவானுங்க. என்ன சொல்ற? அப்படியெல்லாம் இவனை வாழ விட மாட்டானுங்க. இவன் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கணும்ல, எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனு பிசினஸ்ல ஜெயிக்கணும். அவங்களோட அடுத்த முடிவே இவனை அழிச்சிட்டு அந்த இடத்த அவனை பிடிக்கணுங்கிறதுதான். அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு, அதை சொல்லலாம் தான் வந்தேன். என்ன? ஆனா ஒரு குடும்பம் வந்திருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சாரோ, இது யாரு? யாரு இவன்? என்ன நம்ம உளறிக்கிட்டு இருக்கா? அண்ணா, யார் அது? அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு உங்க கூட கொஞ்சம் தங்கச்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்னடா சொல்ற? ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சாரன் என்ன உளறிட்டு இருக்க? இல்லண்ணே, எனக்கு இந்த பொண்ணு ஏற்கனவே தெரியும். எப்படி? நீ யாருமா? நானே சொல்றேன். இந்த வீட்டுல தான் இந்த பொண்ணு பிறந்தாலாம். இந்த வீட்டுல தான் இவங்க அம்மா அப்பாவை உயிரோட எரிச்சு கொண்டாங்க. அதை இந்த பொண்ணு கண்ணால பார்த்தாலாம். அண்ணே, இது உங்க அம்மா அப்பாவுக்கு தானே நடந்தது? அப்படின்னா இது உங்க தங்கச்சி தானே? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? சாரன் என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் உளரல. நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு டிரைவரா. அது இந்த பொண்ணு வீட்டுல தான். இவங்க வீட்லயா? இவங்க வீட்டுல தான், இவங்க பெரியப்பா வீட்டுல. அவர் தம்பி புள்ள தான் இவரு. ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நானும் தமிழ், இந்த பொண்ணும் தமிழ்னால வெளிநாட்டுல கொஞ்சம் பாசமா பேசிக்கிடுவோம். இந்த பொள்ளைய அந்த வீட்டு பொண்ணுங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த முதலாளி மட்டும் கொஞ்சம் நல்லவரு. அவர் மட்டும் எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா அந்த வீட்டுல இருக்க அந்த அம்மாவா இருக்கட்டும், இல்ல அவங்க பொண்ணுங்களா இருக்கட்டும், இந்த பொள்ளைய ரொம்ப சித்திராதப்படுத்துவாங்க. இவளும் அந்த வீட்டுல பொண்ணவதான், ஆனா வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. இந்த பொண்ணு பாதி நாள் அழுதுகிட்டே உட்காந்துருப்பா. எனக்கு பாவமா இருக்கும். அதனால இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா முத போய் நிப்பேன். அப்படி நிக்கும் போது எனக்கு பிரச்சனையாகி வேலையை விட்டு என்ன தூக்கிட்டாங்க. நான் இங்க வந்து இப்ப 2 வருஷம் ஆகுது. இப்பதான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. வந்த இடத்துல பார்த்தா இதுதான் என் வீடு, நான் இங்கதான் பிறந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கதான் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களா. இங்க வச்சுதான் அவங்களை கொண்டுட்டாங்க. அதனால எங்க பெரியப்பா என்னை விட்டு வளர்த்துட்டு இருக்காருன்னு இவன் சொன்னா. சும்மா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? நீ உண்மையில அரண்மனையில பிறந்த? இங்க பாருங்க. ஆமா, நான் இங்க தான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பாவை இங்க தான் கொன்னாங்க. அப்போ எப்படி நீ உங்க பெரியப்பா கிட்ட வளர்ந்துட்டு இருக்க? அவங்க தானே கொண்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்க எப்படி ஒண்ணு மட்டும் வளர்க்க முடியும்? இல்ல, எங்க பெரியப்பா எங்க அப்பாவை கொல்லல. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப யாரெல்லாம் கொன்னா? அது வேற ஒரு கூட்டம். அவங்க எனக்கு யாரும் ஞாபகத்துல இல்ல. எங்க பெரியப்பா, எங்க பெரியம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரையுமே அவங்க மிரட்டி தான் வச்சிருந்தாங்க. சொத்துக்காக நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பா எல்லா சொத்தையும் எங்க பெரியப்பா கிட்ட கொடுத்துட்டு, இங்க இருந்து நீ எப்படியா தப்பிச்சு போயிருனே சொத்தை பூரி எங்க பெரியப்பாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே என்னையும் பாத்துக்க சொல்லிதான் சொத்தை கொடுத்தாங்க. எங்க பெரியப்பா வெளிநாட்டுக்கு தப்பிச்சிட்டாரு. ஆனா தப்பிக்கிறதுக்கு முதல் நாள் தான் எங்க அப்பா இறந்தாரு. எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. அதனாலதான் எங்க பெரியப்பா இங்க இருந்து தப்பிச்சு போய் ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. கொண்டு போன சொத்தை வச்சுதான் அங்க பிசினஸ் பண்ணி எங்க பெரியப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப எப்படிமா நீங்க வர முடியும் மறுபடியும்? எங்க அம்மா அப்பாவை கொன்னவங்க எல்லாம் இப்ப இல்ல. அதனால திரும்ப எங்க பெரியப்பா இங்க வந்திருக்காரு. இந்த அரண்மனை இன்னும் எங்க பேர்ல தான் இருக்கு. சின்ன பொண்ணு என்ன சொல்றா? அப்படின்னா அவன் உங்க அண்ணனா? எனக்கு கூட பொண்ணுங்க யாருமே கிடையாது. நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணுதான். அப்படின்னா இல்லம்மா, அந்த வீட்டுல 2 பையன்ல 2 பொண்ணுங்க தான். அதுல ஒரு பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். இன்னொரு பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியாது. இன்னும் 2 பசங்க உண்டு. அப்படின்னா உங்க அப்பா பெரியப்பா. அப்போ கிங்ஸின் அப்பா யாரு? தெரியும். எங்க அப்பா கூட பண்ணது தங்கச்சி 2 பேர் உண்டுன்னு எனக்கு தெரியும். தெரியும். அதுல ஒரு அத்தை இறந்து போச்சு. இன்னொரு அத்தை இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏமா, நல்லா யோசித்து பாரு. உன் கூட வந்து 2 அண்ணன் இருக்க போறாங்க. இல்லவே இல்ல. எங்க வீட்டுல நான் ஒரு பொண்ணுதான். எங்க அம்மா அப்பாவை கொல்லும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். எனக்கு தெரியாதா? எனக்கு கூட பொண்ணவங்க யாரும் கிடையாது. கிங்ஸின் உண்மையை சொல்லு. நான் என்ன உண்மையை சொல்லணும்? அப்படின்னா உங்க அப்பா மாதிரியே இந்த வீட்டுல இருந்தது என் மாமனாரு, அவர் பிள்ளைன்னு சொன்னதெல்லாம் யாரு? என்ன எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏமா, அந்த பையன் முகத்தை பாரு. அந்த பையன் முகத்தே மாதிரி இந்த வீட்டுல நீ யாரையாவது பாத்திருக்கியா? இல்லையே, இப்படி முகத்தோட நான் யாரையும் பார்த்தது இல்லையே. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா? இந்த பொண்ணு உறுதியா சொல்றா. இந்த அரண்மனையில மொத்தம் எத்தனை பேர் உண்டு? 2 ஆணு 2 பொண்ணு. எங்க அப்பா அம்மாவை உயிரோட கொண்டுட்டாங்க. எங்க அத்தையும் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பெரியப்பா, ஒரு அத்தை. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப இந்த சொத்துக்கு யாருமே இல்ல. ஆனா எங்க பெரியப்பாக்கு இந்த சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாது, தனக்கு மட்டும் தான் வரணும்னு இப்ப ஆசை. எங்க பெரியப்பாக்கு இல்ல, எங்க பெரியப்பா பிள்ளைங்களுக்கு ஆசை. அதனாலதான் எங்க வேலைக்காரி வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த அரண்மனையில நீ ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எங்க அவ்வளவு எனக்கும் எங்க அத்தை பசங்களுக்கும் போயிருமோன்னு தான் இந்த வீட்டுல இருக்கிற எங்க பெரியப்பா பசங்க அவங்க பேர்ல ஒட்டுமொத்தமா மாத்தணும்னு தான் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு பொம்பளை இருக்காளே, அவ வெறும் வேலைக்காரி தான். அப்பப்போ இங்க நடக்கதெல்லாம் அங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படின்னா இவன் அங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா இவன் யாரு? என்ன ஒரு குழப்பமா இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க தங்கமேல் யாரு? அவளுக்கும் இந்த அரண்மனைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனா எப்படின்னு எனக்கு தெரியாது. அவளுக்கும் எல்லா உரிமையும் இந்த குடும்பத்துல இருக்கு. ஆனா அது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இவரு என் அண்ணன் இல்ல. இந்த லியோனா என் பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்கதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என் ஒய்ஃப் ஒருவேளை இங்க உள்ளவளா இல்லையா? உங்க அத்தை போட்டோ எல்லாம் கிடைக்குமா? அத்தை போட்டோஸ்லாம் பழைய போட்டோஸ்லாம் இருக்குது. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அரண்மனையில தான் இருக்கும். ஆனா கட்டாயமா இருக்கும், நான் பாத்திருக்கேன். என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்போ என் ஒய்ஃப் எங்க உள்ளவா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு.
சாரி, எனக்கும் கூட பிறந்த அண்ணெல்லாம் இருக்கக்கூடாதான்னு பல நாள் ஏங்கி இருக்கேன். அப்படிலாம் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் மனசை அலைப்பாய் விடல. சாரிண்ணே. எனக்கும் உங்களை அண்ணனை கூப்பிடணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் என் அண்ணன் இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். ஒருவேளை நான் கடைக்குட்டி பொண்ணாக இருந்தா எங்கள் அம்மா அப்பா சாகும்போது நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ என் அண்ணன் மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கணுமே. ஒருவேளை நான் தான் மூத்த பொண்ணுனா நீங்கள் என்னோட ரொம்ப பெரிய பையனாக இருக்கீங்க. அப்போ எப்படி எனக்கு தம்பியாக இருக்க முடியும்? தம்பின்னு ஒருத்த இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? பரவாயில்லம்மா. சாரிண்ணே, இங்கே என் அண்ணன் இல்லை. மறுபடியும் நான் அனாதங்கிறது எனக்கு ஊர்ஜிகம் ஆகிக்கிட்டே இருக்குது. டேய், நீ அனாததாண்டா. நீ அனாததாண்டா. உனக்கு இன்னும் குடும்பம் கிடையாது. நீ ரோட்ல அனாதையை விடப்பட்டு வந்தாண்டா. டேய், நீ அனாததாண்டா. உனக்கு எந்த குடும்ப வாசம் வருது பார்த்தல? மறுபடியும் உன்னை அனாதன்னு நிரூபிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் நடக்கு. வேற எதுக்குடா? வேண்டாண்டா, விட்டுரு. வேண்டாண்டா கிங்ஸே, நீ ரவுடி போயதா. உனக்குன்னு தனி வழி, உனக்குன்னு தனி சாம்ராஜ்யம். இங்கு நீயே ராஜா, நீயே மந்திரி. நீ அனாதை இல்லடா. உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு. போ. வேண்டாம், இந்த உறவுகள் உனக்கு வேண்டாம். போ. திரும்ப ஏமாந்து நிக்காத. நான் என் சாம்ராஜ்யத்துக்குள்ள வரேன். நான் வரேன். அதுக்குதான் நான் சொன்னேன், எப்பவுமே என் நல விரும்பி. அதான் முதைய சொல்லியிருக்க, நான் வந்திருக்கணும். டேய், உனக்கு குடும்பம்னு இருந்தா நீ சின்ன பிள்ளையிலே கண்டுபிடிச்சிருக்க மாட்ட. வேண்டாண்டா, இதெல்லாம் வேண்டாம். சில கனவுகளும் கட்டுக்கதைகளையும் நீ கேட்டுக்கிட்டே உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லடா. வா, நீ அனாதைதான். ஆனா உனக்குன்னு சில உறவுகள் இங்க இருக்கு. உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு. உன் வழி தனி வழி. வா. சரி, வா போலாம். சில பேருக்கு என்னத்தான் வாழ்க்கையில அடி மீறி பட்டாலும் சென்ன புத்தி செருப்பால் அடிச்சாலும் போவாது. இப்ப நீ யார என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? குத்து மதிப்பா சொன்னேன். இல்ல, நீ என்னதான் ஏதோ சொன்ன வந்துச்சு. சே இல்ல, நீ வெளிநாட்டு தான் வாழ்ந்த. ஆனா அங்கேயே அடிமையா தானே வாழ்ந்த. என்ன இப்படிலாம் பேசுற? அப்படி வாழ்ந்து பாரு, உனக்கு தெரியும். நான் எதுக்கு வாழ்ந்து பார்க்கணும்? அதெல்லாம் நான் வாழ்ந்து பார்க்க மாட்டேன். இல்ல, அங்க பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கின நீ இங்க உனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சது. அது பொய்யான உறவோ இல்ல உண்மையான உறவோ எதுவா இருந்துட்டு போட்டுமே, அன்னைங்கிற உறவு ஒன்று தேடி வந்துச்சு. நல்ல பிள்ளை, குணம் உள்ள பிள்ளை. உண்மையிலே நீ அனாதையா உணர்ந்திருந்தனா, ஐயோ நமக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கேன்னு ஓடி போய் அண்ணன்னு கட்டி பிடிச்சிருப்ப. கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவிரக்கமே இல்லாம, இல்ல என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் கிடையாது, நான் ஒருத்தி மட்டும்தான். எப்படிதான் சொல்ல மனசு வந்ததோ. நீ அப்படி குத்தி காட்டி பேசுற? நான் உண்மையை தானே பேசுனேன். உண்மையை பேசலாமா? ஆனா சில நேரம் சில மனிதர்களுக்காக சில பொய்களை சொல்லலாம், தப்பு இல்ல. அம்மா அப்பா இல்லாம தானே உங்க பெரியப்பா வச்ச கொத்தடிமை மாதிரி கிடக்க, அவங்க பிள்ளைங்க சொல்ற வேலையெல்லாம் எடுப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க. அது எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும். ஆமா, நீ யார மூஞ்சிக்கு நேரா என் கூட பிறந்தெல்லாம் யாரும் இல்லை, எனக்கு அண்ணன்லாம் யாருமே கிடையாதுன்னு சொன்னியா? அவனும் ஒரு அனாதை. ஒரு வார்த்தை பொய்க்காவது அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கலாம். நீங்கெல்லாம் என்ன பட்டாலும் திருந்த மாட்டீங்க. நான் எப்படி பொய்யா? ஏமா, இங்க எதுவுமே நிஜம் இல்ல. சொல்ல போனா பெத்த பிள்ளையோட வளர்த்த பிள்ளைங்க தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க, தெரியுமா? சொல்ல போனா பெத்த தாயோட வளர்த்த தாய் புள்ள எல்லாமே எடுத்து வளர்ப்பாங்க பாரு, அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. உனக்கு தெரியுமா? ஏன்னா நானும் ஒரு அனாதை. என்ன வளர்த்தது ஒரு வளர்ப்பு தாய் தான். அதனால எனக்கு தெரியும். எனக்கு 10 வயசு ஆவதுக்கு முன்னாடியே என்ன வளர்க்குறது ஒரு வளர்ப்பு தாய் தானே எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் கூட அவங்க வளர்ப்பு தாய்னு நானும் காட்டிக்கிட்டது இல்ல. இது நம்ம பெக்காத பிள்ளை தானே அவங்களும் காட்டிக்கிட்டதே கிடையாது. சொந்த பிள்ளை வளர்த்த மாதிரி வளர்த்தாங்க. அதனாலதான் சொன்னேன், ஒரு பேச்சுக்காவது கூட பண்ணங்க இல்ல. ஆனா இவரை அண்ணனா நான் ஏத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கெல்லாம் மனசு கல்லஞ்சமா போயிடுச்சுல. உன் ஏத்தால நின்னாலே அந்த பையனுடைய வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? அனாதை
அவமானம், அசிங்கம், எவ்வளோ தாழ்த்தப்படணுமோ அவ்வளோ தாழ்த்தப்பட்டேன். வெறி கொண்டு எப்படியாவது வாழ்க்கையில காசு பணம் சம்பாத்தியம் பண்ணி இல்ல 4 பேர் நம்மளை மிதிச்சவன்லாம் நம்மளை பார்த்து பயப்படணும்னு ஆம்பளை பையன் நல்லா ரவுடி ஆகி அது மூலம் பிசினஸ் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கான். ஆனா அவன் வழியில எப்பவுமே வெறுமைதான். அவன் இறைய எப்பவுமே வெறுமைதான். தனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சிடாதா, தனக்குன்னு ஏதாவது ஒரு குடும்பம் கிடைச்சிடாதானே ஏங்குற ஒரு மனுஷன். எனக்கு அவனை ஒரு துளி கூட பிடிக்காது. ஏன்னா நான் இருந்த இடம் அப்படி. ஆனா எனக்கு அவனை சீன்னு சொல்லதுக்கு மனசே வராது. ஒரு குடும்பத்துக்காகவும் ஒரு அன்புக்காகவும் ஒரு தாய்க்காகவும் ஏங்குற ஒருத்தங்கிட்ட போய் என்னால பிகு பண்ண முடியல. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல, வலியோ வேதனையோ அது நம்மளோட போட்டோம், அதை அவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பேன். அது மேல எனக்கு முழுசா காதல் வரட்டாலும் வந்த மாதிரியாவது நான் நடிப்பேன். அது மூலம் அவனுக்கு ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்தை நான் ஒரு நொடி கொடுப்பேன், மனைவிங்கிற ஒரு நொடியை நான் கொடுப்பேன், காதலிங்கிற ஒரு நொடியை நான் அவனுக்கு கொடுப்பேன். அதுதான் அவன் சந்தோஷம். அவன் அதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? அவன் மனசெல்லாம் ஆனந்தத்தால துள்ளும். அதை நான் பார்ப்பேன். இப்படி அவன் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்து பார்த்து இப்ப எனக்கு அவன் கண்ணுக்கு ரவுடியா தெரிய மாட்டான், ஒரு குழந்தைய தான் தெரியும். ஊரையே அச்சுறுத்துற ரவுடி அவன். ஆனா என்கிட்ட காதல்னு வரும்போதே அப்படி ஒரு பச்சை குழந்தை மாதிரி மாறுவான். அப்ப சின்ன வயசுல இருந்தே அவன் எவ்வளவு வலிய உணர்ந்திருக்கணும், எத்தனை நாள் தாய்ப்பாசத்துக்கும் தாய்ப்பாலுக்கும் அவன் அளந்திருக்கணும். ஒரு கூட பிறந்தவன் எத்தனையோ விஷயங்களுக்கு அவன் ஏங்கி இருக்கணும். எங்க பாருமா தாயே, ஒருத்தங்க நம்ம முன்னாடி அனாதன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் உங்களால முடியலையா நடிச்சுட்டாத போங்க. சீ, உன் மேல போய் நான் இறக்கப்பட்டேன் பாரு. ஒரே ஒரு வார்த்தை அண்ணனை கூப்பிட்டு நீ குறைஞ்சா போயிருப்ப, பெருசா பிகு பண்ண இல்ல, என் அண்ணன் இல்ல. சீ, நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். நீ அவன் மேல இறக்கப்பட்டிருந்தா சத்தியமா நான் உன் மேல இறக்கப்பட்டிருப்பேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த பொண்ணால நடத்தப்பட்ட பாரு, அதை நான் கண்ணால பார்த்தேன். அப்பமே உன்னை என் கூட பிறந்தவளா பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்குரியதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் எனக்கு பிடிச்சவன உனக்கு அண்ணனாக்கும் நான் நினைச்சேன். நீ புத்திக்கு தாண்டி நீங்களாம் கஷ்டப்படுறீங்க. இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா. நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதோ? உண்மைதானே? அந்த அண்ணனை பார்த்து நான் ஏன் அப்படி சொன்னேன்? அவர் என் அண்ணன் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. சரி, உன் மேல நான் இறக்கப்பட்டேன் பாரு அங்க இருக்கும்போது. சத்தியமா எனக்கு தெரியாது. என்னடி தெரியாது? நீ அந்த மாதிரி வழியில அனுப்பிச்சு வந்தவ தானே, உனக்கு தெரியாது? அப்படி இல்ல மூஞ்சி அடிக்கிற மாதிரி சொல்ற. இவன் என் அண்ணன் இல்லைன்னு. அவன் அப்படி உடைஞ்சு போயிட்டான். நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சு அவன் செத்தே போயிட்டான். அவன் ஏதோ தான் குடும்பம் இங்கதான் இருக்குன்னு தேடி வந்தவன். இப்போ இந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா உடைஞ்சு போயிட்டான். ஏதோ நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பெத்தவங்களுக்கு சார்ந்தவங்க யாரோ இருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு 1000 கனவோட வந்தான். நீ போட்டு உடைச்ச உண்மையில அப்படியே போயிட்டான். சரி, உண்மையில போய் எனக்கு இறக்கப்பட்டேன் பாரு. நான் உண்மையா பேசுனேன், சத்தியமா சொல்றேன். அந்த குடும்பத்துல அவ்வளவுதான் உண்டு. சத்தியமா அவர் அண்ணன் இல்ல. எதுக்கு நீங்க போலியா அவரை ஏமாத்துறீங்க? அம்மா தாயே, ஏமாத்துற பாவம். சின்ன வயசுல இருந்து அனாதையா வாழ்ந்தவரு. ஏதோ சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்துக்குள்ள நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த குடும்பம்னு சொன்னாதா அங்க நின்னாரே, அவர் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டிய. அவர் இப்ப தன்னை யாரும் நினைப்பாரு. ஐயோ, எனக்கு நீங்க சொல்லும் போது சங்கடமா இருக்கு. உன்னை நீங்க சொல்லி அதை கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்ப என்னால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அதான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டிய. சாரி. சீ, ஓடி. எத்தனை நாள் அந்த வீட்டுல நான் உனக்கு ஆதரவா நின்றுப்பேன். எங்க அவனை அண்ணனு கூப்பிட்டா என்னையும் அண்ணனு கூப்பிட வர முடியுதானே நீ இப்ப சொன்ன? போய் சொல்லாத. உண்மையில அவர் உங்க அண்ணன் தானே? ஐயோ, சத்தியமா இல்ல. இல்லடி, அவர் அண்ணனை கூப்பிட்டா என்னையும் அண்ணனு கூப்பிட வேண்டி தரும். அதனால நீ போய் சொன்ன. அவர் உங்க அண்ணன் தானே? வா வந்து சொல்லு. வா பாரு, நான் உன்னை விரும்பவே இல்ல. உன் மேல எனக்கு மட்டும் தான் நான் பட்டேன். ஐயோ, சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். வீட்ல சொத்துக்காக பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. எங்க அப்பாவும் எங்க பெரியப்பாவும் இருக்க சொத்தை வாங்கிக்கிட்டே இங்க இருந்து கார்ல எங்கேயாவது போயிடலான்னு தான் கிளம்புனாங்க. அப்படித்தான் எங்க அப்பாவும் எங்க பெரியப்பா குடும்பமும் இங்க இருந்து கிளம்புனோம். அந்த வாக்குவாதத்துல காரை பார்த்து ஷூட் பண்ணாங்க. அதுல கார் தீ பிடிச்சி இருந்தது. உள்ளதான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இருந்தாங்க. அதுல அவங்க 2 பேரும் அங்கேயே இறந்துட்டாங்க. எங்க பெரியப்பா உயிர் தப்பிச்சா போதும்னு எங்க அப்பாவை காப்பாற்ற முயற்சி பண்ணவே இல்லை. அந்த நிலைமையில கூட எங்க அப்பா என்ன காப்பாத்திட்டு அவர் பேர் உள்ள சொத்தை எங்க பெரியப்பாக்கு கொடுத்து ஆபத்துல உதவவே இல்லை. எங்க பெரியப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அத்தனை சொத்தையும் கொடுத்து என் பொண்ணை மட்டுமாவது காப்பாத்துன்னு எங்க அப்பா அழுதுகிட்டே கொடுத்தாங்க. எப்படி அந்த சம்பவத்தை என்னால மறக்க முடியும்? சொந்த தம்பியை ஆபத்துல கூட காப்பாத்ததே எங்க பெரியப்பா நம்பிதான் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு அண்ணனோ யாரோ இருந்தா அவங்க கிட்ட என்ன கொடுத்துருக்க மாட்டாங்களா? இன்னொன்று நான் தான் எங்க வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு. சத்தியமா அந்த அண்ணன் எங்குள்ளவர்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முகச்சாடையில நான் யாரையும் பார்த்ததும் இல்ல. உங்க தாத்தா? எனக்கு தாத்தாலாம் கிடையாது. தாத்தா கிடையாதா? இல்ல, 2 பொண்ணு 2 பையன், அவ்வளவுதான் அந்த அரண்மனையில. உங்க தாத்தா மிலிட்டரியில இருந்தது
உங்க அத்தை வீட்டுல நர்ஸா இருந்ததெல்லாம்? ஐயோ அப்பெல்லாம் யாரும் கிடையாது. தாயே, நீ என்ன குண்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொன்னா நாங்க இந்த அரண்மனைக்குள்ள வந்தோம். அப்போ லியோனாக்கு எப்படி இந்த அரண்மனையில சொத்துல பங்கு வந்தது? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த லியோனாக்கு இந்த அரண்மனையில சொத்து கிடைச்சிருக்க. அதை வச்சுதான் இந்த குடும்ப வாரிசு நாங்க கண்டுபிடிச்சோம். அரண்மனையில இருந்து சொத்து லியோனாக்கு வந்திருக்கா? ஆமா, உங்க தாத்தாவுக்கு 18 வயசு ஆனோன்னு அந்த சொத்து அவளுக்கு போகணும், இந்த அரண்மனை சொத்து தானே எழுதி கொடுத்திருந்தாங்க. அதை வச்சுதான் அவ அரண்மனை வாரிசு வீட்டுல வந்திருக்கா. வாய்ப்பே இல்ல. சரி, உங்க இன்னொருத்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க யாரும் உனக்கு தெரியுமா? இங்க எல்லாருமே கள்ளங்க தான். பணம்னா போன கூட வாயை பொளக்கும். அப்படித்தான் எங்க அப்பா கூட கொஞ்சம் எல்லாருமே சொத்துக்காக ஆளுக்கால அடிச்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப மோசமா இருந்தது எங்க அத்தை மாதிரி தான். அவங்களால தான் குடும்பமே ரெண்டாச்சுதே. பேராசை பிடிச்சவளுங்க. அவங்களால தான் எங்க அப்பாவுக்கு அப்படி நடந்தது. அன்னைக்கு மட்டும் சொத்தை பத்தி அவளுக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு நடந்திருக்காது. நானும் அனாதை இருக்க மாட்டேன். தங்கமயிலும் அந்த அத்தைகள்ல ஒரு பொண்ணுதான். என்ன சொல்ற? ஆமா. அப்போ இந்த லியோனா யாருன்னு எனக்கு தெரியல. தங்கமயிலே 2 அத்தையில ஏதோ ஒரு அத்தை பொண்ணு. நல்லா பாருங்க, தங்கமயில் முகச்சாடையும் எங்க பெரியப்ப மகா முகச்சாடையும் ஒரே மாதிரி இருக்கும். தங்கமயில் எங்க அத்தை பொண்ணுகள்ல ஒருத்தி. அப்படின்னா இந்த லியோனா யாரு? என்ன கோபம் இருக்க மாதிரி இருக்கே? அடுத்து நீயும் என்ன அனாதான் சொல்லிட்டு தான் போற. கொன்னுடுவேன். போதும், போதுமா? நீயும் வாயால எதையும் சொல்லிடாத. ஒண்ணும் வேண்டாம், போ. இல்ல, எனக்கு இங்க சாஞ்சதா பிடிக்கும். அகண்டு விரிந்த இந்த மார்பல தலை சாய்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மார்பல தலை சாய்க்கும் போது அந்த இதயத்திலிருந்து துடிக்கிற ஒவ்வொரு துடிப்பும் என் பேரை சொல்லும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே வாழணும், என் கூட வாழணும் அப்படின்னு துடிக்கிற அந்த இதய துடிப்போட ஏக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முரடனா இருந்தாலும் இந்த பாசக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கொடுக்கிற அந்த முரட்டு காதலை, அந்த முரட்டு முத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முரட்டு முத்தத்துக்கு நான் அடிமை. அவன் கொடுக்கும்போது முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஆனா அதை வாங்கி சுவைக்கிற எனக்கு தான் தெரியும் அதுல எவ்வளவு மென்மை இருக்குன்னு. கூப்பிடுறத பாரு, பொடிச்சு வச்சு கொடுத்துட்டு போயிடுறான். அதெல்லாம் இந்த முரட்டுக்காரன் கொடுத்தா முரட்டுத்தனமா தான் இருக்கும், மென்மையெல்லாம் இருக்காது. வாங்கின எனக்கு தெரியாது. அங்கேருந்து அது கூட கிடைக்கலையே. கொடுக்கலண்டா வந்த, விலகி போனா. விலகி போனாலும் கொடுக்கணும். அதெல்லாம் கிட்ட வந்தாதான் கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். நிஜமா? பிராமிஸா. எங்க போறதுனாலும் கூட்டிட்டு போயிரு. சும்மா அந்த விட்டுட்டு போறதுலாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல, ரவுடி பையனை தெரிஞ்சுதானே திரும்ப ஆரம்பிச்சா ரவுடிக்கு பொண்டாட்டி வந்துட்டு போறேன். நிஜமா? உங்க அப்பா சம்மதிப்பாரா? நான் இப்ப யாருன்னு தெரியாது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு கைவிட மாட்டேல்ல. என்னன்னாலும் உன் கூட என்ன கூட்டிட்டு போயிருவல. சம்மதம் இருந்தா யார வேணாலும் என்னால ஏத்து நிக்க முடியும். அதான் இந்த நெஞ்சில சாஞ்சேனா? இப்ப சாயல. சாயணும். வாய வந்து அணைச்சுக்கைய. அணைச்சுக்கலாம் ஆசை. இங்க பாரு, இங்க பாரு, உனக்காக பட்டதெல்லாம் கொளுத்தி போட்டிருக்க. நீ ஓடி வந்து என் நெஞ்சில கை வச்சு காதை வச்சு கேட்டு பாரு. அப்படியா? ஆமா, இங்க பாரு, இந்த இந்த நெஞ்சு தொட்டு பாரு. இல்ல வேண்டாம். மொத வந்து தொட்ட அத வெளியில போனீங்களா? அது நீ என்கிட்ட சேர மாட்டேன். இல்ல முடியாது. இந்த பாரு, நெஞ்ச பாரு. வேணா சட்டை ஃபுல்லா கலத்திரட்டா? எதுக்கு? டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? முழுசா கேட்டு பார்க்கணும்ல. என்ன? இதே துடிப்பா? பரவாயில்ல, இங்க இருந்து கேக்குது. இல்லடே, கிட்ட வந்து நல்லா கட்டி பிடிச்சி காதை வச்சு அப்புறமா கேள. வேணாம். அப்படி சொல்லக்கூடாதுமா, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? ஆமா. ஓ, ரவுடி பையனுக்கு இவ்வளவு இறங்கி வர தெரியுமா? இல்ல வேண்டாம். ஏய், இங்க பாரு, நான் ஃபுல் சட்டையை கடத்தியத வந்து கட்டி பிடிச்சி கேட்கணும். வேணும்னு சொல்லிட்டல.
எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வருமா? ஆமா. உங்க பிள்ளை ரொம்ப கோபப்படுவோம் உங்களுக்கு. ஆ, என்ன? இல்ல, அப்பாவே இவ்வளவு கோவமா இருந்தா. ஆமா. அப்படின்னா ம், எங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கேளுங்க. கேக்குறேன். நான் யாருங்கிற அடையாளமே எனக்கு கிடையாது. அடையாளத்தை நான் கொடுக்குறேன். ஒருவேளை உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி உண்மையில வேற யாராவது? இப்ப யாரும் எனக்கு தேவையில்லை. என்ன? இப்போ இதே துடி பண்ணி கேட்கல. இப்ப இதே துடிப்ப கேட்கணும் ஆசை இல்லை. அப்போ மூச்சு கத்த வாங்கணும் போல இருக்கு. புரியல. வாயோட வாய் வச்சு மூச்சு கத்த வாங்கணும் போல இருக்கு. நான் மூச்சு கத்த கொடுக்க ரெடியா இருக்கேன்.